என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் இங்கிலீஷில் கிராமர் பார்க்க போகிறோம். 7th ஸ்டாண்டர்டுக்குள்ளே டேர்ம் 1 and 2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராமர் என்ன அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதில் வாட் இஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Degrees of comparison are the different forms of an adjective used to compare the quality of a person, place, animal or thing. அதாவது degrees of comparisonna என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் different forms of an adjective, different formஸில் adjective இருக்கணும். used to compare the quality of a person, place, animal or அதாவது அட்ஜெக்டிவ் கூட குவாலிட்டி ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங்க் வந்து கம்பேர் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தே ஷோ ஹவு மச் ஆர் ஹவு லிட்டில் எ குவாலிட்டி எக்ஸிஸ்ட் வென் வி கம்பேர் 2 or more திங்ஸ். அதாவது 2 or more திங்ஸ் இருந்தது அப்படின்னா அது கூட கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லுவோம். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நிறைய டைப்ஸ் மீன்ஸ் 3 டைப்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரி, செகண்ட் டைப் என்ன அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, தேர்ட் டைப் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா என்ன? பாசிட்டிவ் டிகிரின்னா என்ன? டிஸ்கிரைப்ஸ் எ குவாலிட்டி வித்தவுட் கம்பேரிசன். பாருங்கள், the positive degree is the basic form of an adjective that describes a quality without comparing one person or thing with another. அதாவது ஒரு பர்சன் கூட இன்னொரு பர்சனை வச்சு கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது தான் பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்கிறாங்க. இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இட் டெல்ஸ் ஹவு someone or something is but does not compare it with others. அதாவது இன்னொருத்தங்க கூட வந்து கம்பேர் பண்ணாமல் பேசுகிறது தான் பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்கிறாங்க. அதில் கேன் ஷோ ஈக்குவல் கம்பேரிசன் யூஸிங் ஆஸ் இல்லைனா ஆஸ். இந்த ஆஸ் இல்லைனா ஆஸ் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ராம் இஸ் டால். இது பாசிட்டிவ் டிகிரி. The flower is beautiful அப்படிங்கிறது பாசிட்டிவ் டிகிரி. The mango is sweet அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் டிகிரி. அந்த as and as இது வந்து எதுக்கு சேர்க்குறோம், எப்படி சேர்க்குறோம் அப்படின்னா அதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் ஃபார்ம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கேன் பி யூஸ்ட் இன் ஆஸ் இருக்கணும், பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆஸ் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இதுதான் 2 டைப் ஆஃப் பாசிட்டிவ் டிகிரி ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ராம் இஸ் டால்னு பார்த்தோம். இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் ஆஸ் டால் அஸ் ஹர் பிரதர். அதாவது அவனோட பிரதரை விட அவன் டாலாக இருந்தான், அதாவது பெருசாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவனை விட இவ பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஆஸ் வந்து சேர்க்கணும். அது நடுவில் என்ன இருக்கணும்னா பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எமி இஸ் ஆஸ் பிரேவ் அஸ் பென்னி. அதாவது எமி வந்து பென்னியை விட ரொம்ப பிரேவான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீ ரன்ஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஹிஸ் ஃப்ரெண்டு. அவன் ஃப்ரெண்டை விட இவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுனா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை விட ஃபாஸ்ட்டாக ஓடுனா, அவனை விட அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்கு நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் இருக்கணும். இது நெகட்டிவ்னா என்ன இருக்கணும், நாட் இருக்கணும். மரியா இஸ் நாட் ஆஸ் இன்டெலிஜென்ட் ஆஸ் சோனியா. சோனியாவை விட மரியா வந்து இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
this knife is not as sharp as the other. அதாவது நைஃபை விட வேற எந்த ஒரு பொருளும் வந்து ஷார்ப்பாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் நாட் as quick as your father. அப்படின்னா நீ வந்து உன் ஃபாதரை விட நீ வந்து ஸ்பீடாக இல்லை, குயிக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த இடத்துல ஆர் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ மரியா அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்குலர், இங்கே யூ அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ சிங்குலரில் நம்ம இஸ் வந்து சேர்ப்போம். யூ அதாவது ப்ளூரலில் வந்து என்ன பண்ணுவோம், ஆர் வந்து சேர்ப்போம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இதுதான், நெகட்டிவுக்கான எக்ஸாம்பிள் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ஒன் வந்து கம்பேரட்டிவ் டிகிரி. கம்பேரட்டிவ் டிகிரினா ஒருத்தங்க கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் கம்பேரட்டிவ் டிகிரி. அதில் பாருங்கள், டெஃபினேஷன் பாருங்கள். The comparative degree is used to compare the quality of two persons, animals, places or things. அதாவது ரெண்டு திங்ஸ், பிளேஸ், நேம், பர்சன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் கம்பேரட்டிவ் டிகிரி. It shows that one has more or less of a quality than the other. அதாவது இன்னொருத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணி பேசும்போது மோர் இல்லைன்னா லெஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது கம்பேரட்டிவ் டிகிரி. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் இஸ் டாலர் தென் ரவி. ராம் வந்து ரவியை விட ரொம்ப டாலாக இருந்தான். திஸ் புக் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் தேட் புக். அந்த புக்கை விட இந்த புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் இஸ் டாலர், மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஏன் டாலர், மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, டால், ஸ்மால், லார்ஜ் இந்த மாதிரி ஸ்மால் அதாவது சின்ன வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இஆர் சேர்ப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் இதில் வந்து நம்ம இஆர் சேர்க்க முடியாது. இன்ட்ரெஸ்டிங், பியூட்டிஃபுல், ஜாய்ஃபுல் இந்த இதில் வந்து நம்ம வந்து இஆர் சேர்க்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மோர் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம சேர்க்குறோம். சரிங்களா? இதில் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இப்போ இதில் ஃபஸ்ட் என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், அட்ஜெக்டிவ் இருக்கணும், கூட என்ன இருக்கணும், இஆர் இருக்கணும், வேன் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் டாலர் தென் ஹர் சிஸ்டர். அவளோட அக்காவை விட இவ ரொம்ப டாலாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், மோர் இருக்கணும், அட்ஜெக்டிவ் இருக்கணும், தேன் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதுதான் செகண்ட் ஸ்ட்ரக்சர். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் மூவி இஸ் மோர் எக்ஸைட்டிங் தென் த அதர் மூவி. அந்த மூவியை விட இந்த மூவி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். மோர் எதுக்கு போடணும், இஆர் வந்து எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஆர் வந்து எதுக்கு சேர்ப்போம், லார்ஜ், ஸ்மால் இந்த மாதிரி சின்ன வேர்ட்ஸுக்கு வந்து இஆர் சேர்ப்போம். மோர் அப்படிங்கிறது கொஞ்சம் பிக் வேர்டுக்கு வந்து நம்ம மோர் சேர்ப்போம். எக்ஸைட்டிங், பியூட்டிஃபுல், ஜாய்ஃபுல், குவாலிட்டி இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸுக்கு வந்து என்ன சேர்ப்போம் அப்படின்னா மோர் சேர்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா என்னது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி இஸ் யூஸ்டு டு கம்பேர் 3 or more people, animals, place or things and shows the highest or lowest quality among them. அதாவது அதாவது ஒரு பர்சனோ இல்லை ரெண்டு பர்சனோ இல்லை தேர்ட் பர்சனோ அதுக்கும் மேற்பட்ட ஒரு நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லும் போது அது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் இன் த வேர்ல்ட். ஷீ இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். சரியா? இதில் கம்பேரட்டிவ் டிகிரியில் நம்ம இஆர் சேர்த்தோம், அப்புறம் மோர் சேர்த்தோம். சூப்பர்லேட்டிவில் வந்து இஎஸ்டி அண்ட் மோஸ்ட் சேர்க்க போகிறோம். சரிங்களா?
அதுக்குள்ள மீனிங்னா சூப்பர்லேட்டிவ்க்கும் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாருங்கள். என்ன சப்ஜெக்ட் இருக்கணும், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், இருக்கணும், அட்ஜெக்டிவ் இருக்கணும், கூட என்ன இருக்கணும், இஎஸ்டி, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். டாலஸ்ட் இந்த மாதிரி சின்ன வேர்டு வந்தது அப்படின்னா நம்ம என்ன சேர்க்கணும், இஎஸ்டி சேர்க்கணும். சரியா? செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், லாங் அட்ஜெக்டிவ்ஸ். லாங் அட்ஜெக்டிவ்னா எனக்கு அந்த பியூட்டிஃபுல், ஜாய்ஃபுல், இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட் சேர்க்கணும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், இருக்கணும், மோஸ்ட் இருக்கணும், அட்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதுக்கான இந்த ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் த சிட்டி. அந்த பிளேஸை விட இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் வந்து இதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. இதுக்கான கொஷின் நம்ம பார்ப்போம். இதுக்கான கொஷின் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் பாசிட்டிவ் டிகிரி. எந்த டிகிரி வந்து பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. This book is more interesting than that one. More interesting வந்திருக்கு. அப்போ இது கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது பாசிட்டிவ் டிகிரியில் கம்பேரிட்டிவ் டிகிரி. திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் புக். இதில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. அப்போ இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு வருது. அப்போது இது ஆன்சர். இதில் திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங், இதுதான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வந்து பாசிட்டிவ் டிகிரியா இல்லை கம்பேரிட்டிவ் டிகிரியா இல்லை சூப்பர்லேட்டிவ் டிகிரியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போது இதில் ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸில் என்ன டிகிரி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ராம் இஸ் டாலர் தென் ஆல் அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ். டாலர் இஆர் சேர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியிலேருந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு நம்ம மாற்றணும். ஸோ எப்படி மாற்றணும், இதனோட ஸ்ட்ரக்சர் என்ன, கம்பேரிட்டிவ்லேருந்து சூப்பர்லேட்டிவ்க்கு மாற்றணும். அப்போ இதனோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், வெர்பு, அட்ஜெக்டிவ், இஎஸ்டி, ஆப்ஜெக்ட் வந்து சேர்க்கணும். ஸோ இதில் ஆன்சர் வந்து ராம் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். இஎஸ்டி சேர்த்துருக்கா. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை த டிகிரி. அதாவது இது என்ன டிகிரி அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இன் த கேலரி. இதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு கேட்டிருக்காங்க. அப்போ மோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போது ஆன்சர் வந்து சூப்பர்லேட்டிவ் தான். சூஸ் த கரெக்ட் கம்பேரிட்டிவ் ஃபார்ம். இதில் கரெக்ட் கம்பேரிட்டிவ் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. This box is dash than that one, heavier. இதுதான். Next, this problem is dash than the previous one, more difficult. இதுதான் ஆன்சர். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னா என்னன்னு பார்ப்போம். பாசிட்டிவ் டிகிரினா என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன, சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்ன, அதுக்கான கொஷின்ஸையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிட்டிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ். சரிங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் அதுக்கான டெஃபினிஷன் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ் இஸ் அ சென்டென்ஸ் ஃபார்ம் வேர் த சப்ஜெக்ட் பர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப். ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப் தான் ஒரு சென்டென்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆக்டிவ் வாய்ஸில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் இருக்கணும், அதுதான் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. கம்ஸ் ஃபர்ஸ்ட், அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கணும், சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா டூயர் ஆஃப் த ஆக்ஷன். இந்த சென்டென்ஸில் டூயர் ஆஃப் த ஆக்ஷன் சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ரவி ரோட் எ லெட்டர். ரவி அப்படிங்கிறது டூயர் ஆஃப் த ஆக்ஷன். சரிங்களா, இதுதான் சப்ஜெக்ட், இது வந்து verb, இது வந்து ஆப்ஜெக்ட். சரிங்களா, இதுதான் ஹியர் ரவி வந்து சப்ஜெக்ட், பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் வந்து ரோட். ரோட் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு, ரோட் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு, ரவி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சரிங்களா, இதுக்கான பார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாங்க, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னது, டூயர் ஆஃப் த ஆக்ஷன். டூயர் ஆஃப் த ஆக்ஷன்னா என்னது, ஷீ. சரிங்களா, வெர்ப் அப்படின்னா ஆக்ஷன், அப்போ ரீட்ஸ், இதுதான் ஆக்ஷன். ஆப்ஜெக்ட்னா என்னது, ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், அது வந்து புக். இதுதான் இதுக்கான ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் பாருங்க. The teacher explains the lesson. She writes a letter. They play football. The boy kicked the ball. Mother cooks food. அப்படின்னு அதுலேயே ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்னு வரும். அதில் எப்படி நம்ம மாற்றணும், எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இனி வர இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ரைட்ஸ் எ லெட்டர். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் அன்னைக்கு நடக்கக்கூடிய செயலை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஷீ ரைட்ஸ் எ லெட்டர். பாஸ்ட் டென்ஸ்னால் என்னது, கடந்த காலம். ஸோ ஷீ ரோட் எ லெட்டர். ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னது, இது வந்து verb 1, இது verb 2, இது verb 3. சரியா, இதுதான். சரிங்களா, பாஸ்ட்ல wrote a letter. ஃபியூச்சரில் என்ன சொல்லுவோம், ஃபியூச்சரில் will ஆட் பண்ணுவோம். she will write a letter அப்படின்னு சொல்லி will ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு passive voiceனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். passive voice is a sentence form where the subject receives the action rather than performing the action. அதாவது passive voiceல என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறமா verb இருக்கணும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி உள்ள ஃபார்மேட்டில் இருக்கும். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்கணும். சரிங்களா, இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ராம் ரோட் எ லெட்டர். இதை நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னது, ஆப்ஜெக்ட். இதில் வந்து நம்ம பிரிச்சுக்கலாமா, இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து verb, இது வந்து ஆப்ஜெக்ட். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தானே ஃபஸ்ட்டு போடணும். அப்போ எ லெட்டர், இது ஆப்ஜெக்ட், எ லெட்டர். அப்போது ரோட் வந்து இங்கே மாறும் போது என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3ல வந்து மாறும். ஸோ வாஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லி மாறும். அப்போது இது verb 3. சரியா, மாறிடுச்சா. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் verb. அது கூட என்ன நம்ம ஆட் பண்ணணும், பை ஆட் பண்ணணும். பை ஆட் பண்ணி சப்ஜெக்ட் வந்துச்சா. அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து மாற்றிட்டோம். இந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து passive வாய்ஸுக்கு நம்ம மாற்றிட்டோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு in passive voice the focus is on the action or the receiver of the action. அதாவது receiver of the action வந்து ஃபஸ்ட்டு வரும்போது சப்ஜெக்டாக மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த passive voice நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஃபார்ம் ஆக்டிவ் சென்டென்ஸ். சரியா, suitable form of be verb. be verb na enadhu, is, am, are,
வாஸ், இதெல்லாம் பி verb. சரிங்களா? அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3 இருக்கணும். கூட என்ன இருக்கணும்? பை இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன ஸ்ட்ரக்சர் தான் இதில் வந்துருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? ஆப்ஜெக்ட் இருக்கணும். பி வெர்ப்னா என்னது? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீங், பீயிங். இதெல்லாம் கூட verb 3ஓட பை இருக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கணும். இதுதான் செகண்ட் ஸ்ட்ரக்சர். அது கூட பாருங்க. இப்போ இதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ், அதெல்லாம் பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, she writes a letter. இதில் she அப்படிங்கிறது சப்ஜெக்ட், writes அப்படிங்கிறது verb, a letter அப்படிங்கிறது ought. சரிங்களா? அதில் எப்படி மாற்றிருக்காங்க? ஃபஸ்ட்டு a letter ஆப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்துச்சுங்களா? a letter is writing ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னது? be verb இருக்கணும். அப்போ be verb இருக்குதுங்களா? be verb is இருக்கு. written அப்படிங்கிறது past participle plus v3 இருக்கணும். பார்ட்டிசிபிளோட verb 3 இருக்கணும். அது return இருக்கு. write, wrote, written verb 3 வந்துருக்கா? ஸோ இது வந்து verb 3. கூட என்ன சேர்க்கணும்? பை சேர்க்கணும். her, அதாவது she அப்படிங்கிறது அங்கே சப்ஜெக்டாக மாறும்போது ஹெர்ரால் மாறும். இப்போ தே அப்படிங்கிறது அங்கே போகும்போது தெம் அப்படின்னு சொல்லி மாறும். சரிங்களா? ஹீ அப்படிங்கிறது ஹிம்மா மாறும். அதே மாதிரி they built a house was built by them அப்படின்னு மாறி இருக்குதா? the teacher teaches English is taught by the teacher. டீச்சர்ஸ் அப்படிங்கிறது என்னவா மாறிட்டு நம்மளுக்கு தாட் அப்படின்னு சொல்லி இங்கே வரும்போது தாட் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. he completed the work அப்படின்னா the work was completed by him. he இங்கே வந்திருக்கு. அப்போ அங்கே மாறும்போது himமா மாறும். the police arrested the thief. the thief was arrested by the police. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. டென்சஸ்ல கேட்டிருந்தா, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல டென்சஸ்ல கேட்டிருந்தா எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க. ப்ரெசன்ட் சிம்பிளில் வந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், verb 1 இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்போ பாசிவ் வாய்ஸில் மாறும் போது என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் இருக்கும், அதில் ஆம், இஸ், ஆர் இது வேணாலும் மாறலாம். கூட verb 3 + பை இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் ப்ரெசன்ட் சிம்பிள்கான ஸ்ட்ரக்சர். ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர், பாசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் சிம்பிள். பாஸ்ட் சிம்பிள்னா என்னது? எஸ் ப்ளஸ் verb 2 + ஆப்ஜெக்ட் இருக்கணும். அங்கே மாறும் போது என்ன இருக்கணும்? பாஸ்ட்னா என்னது? வாஸ், வேர், வாஸ் இல்லைன்னா வேற மாறணும். ஃபியூச்சர் சிம்பிள் அப்படின்னா இங்கே வில் இருக்கணும், அங்கே வில் பி அப்படின்னு சொல்லி மாறும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் இருக்கணும், ஆம், இஸ், ஆர் இருக்கணும், verb கூட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கணும், அது கூட ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்போது இங்கே மாறும்போது, அதாவது பாசிவ் வாய்ஸில் மாறும்போது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஆம், இஸ், ஆர் இது அப்படியே இருக்கணும். verb கூட என்னது? பீயிங், அந்த வேர்டு கூட பீயிங் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் verb 3 இருக்கணும். இதுதான் இதுக்கான ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் இருக்கணும், verb 3 இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்போ இங்கே மாறும்போது நம்ம என்னவா மாறணும்? பி. இது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஹேஸ், ஹேவ் இருக்கணும், பீன் இருக்கணும், ப்ளஸ் verb 3 இதா அப்படியே தான் இங்கே சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது டென்சஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க.
ப்ரெசன்ட் சிம்பிள்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ் ரைட் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பாசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னா என்னவா மாற்றணும், பாசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னா என்னவா மாற்றணும், நியூஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் ரிட்டன் பை ரிப்போர்ட்டர்ஸ். சரியா, ஃபஸ்ட்டு என்னது, நியூஸ் ரிப்போர்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பி வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் 3 இருக்கணும், அதுக்கப்புறம் பை இருக்கணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம மாற்றணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்ன இருக்குது, மைக்கேல் இஸ் பேக்கிங் எ ப்ரௌனி. அதில் பி வேர்போட என்ன இருக்குது, ஐஎன்டி சேர்த்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே வரும்போது பீயிங் அப்படின்னு சொல்லி சேர்க்கணும். அப்போ எ ப்ரௌனி இஸ் பீயிங் பேக்டு பை மைக்கேல். அதில் பேக்கிங்னு இருக்குது கண்டினியூஸ் டென்ஸில், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம மாற்றும் போது என்ன மாற்றணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். அப்போது இஸ் பீயிங் பேக்டு பை மைக்கேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் சிம்பிள். பாஸ்ட் சிம்பிள் பாருங்கள், அதில் த கம்பெனி ஹையர்டு நியூ ஒர்க்கர்ஸ் லாஸ்ட் இயர். அப்போ பாசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றும் போது நியூ ஒர்க்கர்ஸ் வேர் ஹையர்டு பை த கம்பெனி லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி மாற்றணும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸில் பாருங்கள், the salesman was helping the customer when the thief came into the store. அப்போ இங்கே was helping போட்டிருக்காங்க பாஸ்ட் கண்டினியூஸில். பாஸ்ட் கண்டினியூஸில் was இல்லைன்னா வேர் இருக்கணும். அப்போ was helping போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே வரும்போது was being helped அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும். சரிங்களா. இந்த வேர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் 3 அந்த இது மட்டும்தான் மாறுமே தவிர ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டாகவும் சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டாகவும் அப்படிங்கிறது வந்து மாறவே செய்யாது. அது அப்படியே தான் நம்ம வந்து போடணும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பாருங்கள், தே ஹாவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் த புக். அப்போது த புக் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிஸ்கஸ்டு, அதாவது ஹேவ் வந்துருக்கு. அப்போது இங்கே என்னமா மாற்றணும், ஹேஸாக மாற்றி பீன் வந்து ஆட் பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஹீ ஹேட் டெலிவர்டு த லெட்டர்ஸ். அப்போது த லெட்டர்ஸ் ஹேட் பீன் டெலிவர்டு அப்படின்னு மாற்றணும். ஃபியூச்சர் சிம்பிளில் த கம்பெனி வில் ஹையர் நியூ ஒர்க்கர்ஸ். அப்போது நியூ ஒர்க்கர்ஸ் வில் பி ஹையர்ட் பை த கம்பெனி அப்படின்னு சொல்லி. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா என்னது, ஷி ஹாஸ் டு டெலிவர்டு த லெட்டர்ஸ். அப்போனா த லெட்டர்ஸ் ஹாவ் டு பி டெலிவர்டு. இங்கே வந்து பி சேர்க்கணும். சரிங்களா. மாடல்ஸ் அப்படின்னா மஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போது ஷி மஸ்ட் டெலிவர் த லெட்டர்ஸ். அப்போனா இங்கே மாறும்போது த லெட்டர்ஸ் மஸ்ட் பி டெலிவர்டு அப்படின்னு சொல்லி மாற்றணும். சரிங்களா. இப்போ பாசிவ் வாய்ஸில் இருந்து ஆக்டிவ் வாய்ஸுக்கு நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஆப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும். சரியா. இதில் பாருங்கள், இதுதான் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, த புக் வாஸ் ரிட்டன் பை மேரி. அப்போது இங்கே நம்ம மாற்றும் போது எப்படி மாற்றுவோம், இங்கே மாற்றும் போது என்ன மாற்றுவோம், ஃபஸ்ட்டு மேரி. அப்போ வாஸ் ரிட்டன் அப்படிங்கிறது என்னவா மாறும், ரோட்டாக மாறும். அப்போ ரோட். அப்போது த புக் அப்படின்னு மாறும். அந்த பை மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். பாசிவ் வாய்ஸ்க்குன்னு வரும்போது தான் நம்ம பை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா. மேரிஸ் கார் வாஸ் சர்வீஸ்டு பை த கரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும்,
இந்த கரேஜ் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. ஸோ வாஸ் சர்வீஸ்ட் அப்படிங்கிறது என்னவா இங்கே வரும், சர்வீஸ்ட் அப்படின்னா வரும். அப்புறம் மேரிஸ் கார் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். பை வந்து ஆட் பண்ண மாட்டோம். இதுதான் இதில் உள்ள எக்ஸாம்பிள். இப்படி தான் மாற்றணும். The parcel was delivered by the driver. இந்த passive voice active voiceக்கு எப்படி மாத்துறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கான கொஸ்டின் பாருங்க. The homework was completed by Rani அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இது என்னவா இருக்கு, passive voice. அப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸுக்கு நம்ம மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும், ராணி வரணும். சரியா? வாஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது இந்த கம்ப்ளீட்டட் மட்டும்தான் போடணும். வாஸை கட் பண்ணிடணும். அப்போ கம்ப்ளீட்டட் வந்துருச்சா. நெக்ஸ்ட் என்ன போடணும், இந்த ஹோம்ஒர்க் வந்துருச்சா. ஆன்சர் பி. The letter was written by John. இது passive voice. அப்போ எப்படி நம்ம மாற்றணும், ஜான் வந்து ஃபஸ்ட்டு போடுறோமா, இந்த ஜான் வந்து ஃபஸ்ட்டு போடுறோமா. நெக்ஸ்ட்டு வாஸ் ரிட்டன் அப்படின்ட்டு இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றும் போது ரோட் அப்படின்ட்டு வரும். அப்போ ரோட்டுன்னு வந்துருச்சுங்களா. இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். த லெட்டர், இந்த லெட்டர் வந்துச்சா, இது ஆப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் மாற்றணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து ஈஸியாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிராமர் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த புக் இஸ் ரீட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது த ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் த புக் அப்படின்ட்டு தான் ஆன்சர். இதுதான் நெக்ஸ்ட்டு ராம் கில்டு த ஸ்னேக். அப்போது இது வந்து ராம் கில்டு த ஸ்னேக். அப்போது இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போ நம்ம என்னவா மாற்றணும், பாசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றுவோமா. த ஸ்னேக் அதாவது ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். பாசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ என்னவா இருக்கும், த ஸ்னேக் கில்டு அப்படிங்கிறது இங்கே என்னவா வரும், அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ பாஸ்ட் டென்ஸில் வாஸ் இல்லைன்னா வேறுன்னு தான் நம்ம போடுவோம். ஸோ வாஸ் கில், அது கூட என்ன சேர்ப்போம், பை சேர்ப்போம். பை ராம். அப்போ ஆன்சர் இதில் என்னது, த ஸ்னேக் வாஸ் கில்டு பை ராம். இதில் பி தான் ஆன்சர். த ஸ்னேக் வாஸ் கில்டு பை ராம் அப்படிங்கிறது இதுதான் ஆன்சர். She is reading a book. இது எப்படி மாற்றணும், a book is being read by her. அப்போ ஆன்சர் வந்து இதில் என்னது, சி தான் ஆன்சர். A book is being read by her. He wrote a story. அப்பனா இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா a story wrote வந்து was written அப்படின்னு மாறணும். பை சேர்த்துட்டு he வந்து himமா மாற்றிடணும். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் உள்ள டேர்ம் 2க்குள்ளே நம்ம பார்த்தோம். டேர்ம் 2க்குள்ளே கிராமர் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம், கம்பேரிட்டிவ் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்த்தோம். அது என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, எப்படி மாற்றணும், பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாற்றணும், ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டுக்குள்ளே டேர்ம் 3க்குள்ளே கிராமர் பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு கிராமர் என்ன அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். சரிங்களா? இதில் டைரக்ட் ஸ்பீச்னா என்ன,
டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னு பார்ப்போம். டைரக்ட் ஸ்பீச் ரிப்பீட்ஸ் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எ பர்சன் spoke enclosed in quotation marks without altering verb tenses or pronouns. It is used to directly report dialogue or statements, typically featuring a comma, capital letter and punctuation inside a closing quotation mark. அதாவது இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன இருக்கும் அப்படின்னா வேர்ப் இருக்கும், டென்சஸ் இருக்கும், நெக்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ் கூட இருக்கும். அதில் என்ன இருக்கும், முக்கியமாக என்ன இருக்கும் அப்படின்னா என்க்ளோஸ்ட் இன் கொட்டேஷன் மார்க் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், கமா இருக்கும். நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பங்க்சுவேஷன்ஸ் இருக்கும் இன்சைடில். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கொட்டேஷன் மார்க், க்ளோசிங் கொட்டேஷன் மார்க் இருக்கும். அப்படி இருக்கும். இந்த கொட்டேஷன் மார்க் வந்து கண்டிப்பாக அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னது, ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்கணும், கமா இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இருக்கணும். அது கூட ஸ்போக்கன் இருக்கணும். பேட்டர்ன் பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்கணும், ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கணும், கோட்டட் ஸ்பீச் இருக்கணும். இதுக்கான ஸ்ட்ரக்சர் படி நம்ம எப்படி இந்த டேப்லர் காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் she said I like apples. அவர் சொன்னால் எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக சொன்னோம். நம்ம இன்டைரக்டாக நம்ம வந்து மாற்றணும். அப்போனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு பாருங்கள். த டீச்சர் செட் ஓப்பன் யோர் புக்ஸ். இதில் அந்த ஸ்ட்ரக்சர் படி வந்துருக்கா. ஃபஸ்ட்டு என்னவா வந்திருக்கு, சப்ஜெக்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னா செட், டோல்டு இல்லைன்னா ஆஸ்க்டு அந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸு தான் நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் கோட்டட் ஸ்பீச், இதுதான் கோட்டட் ஸ்பீச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் கோட்டட் ஸ்பீச். இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம டபுள் கொட்டேஷன் கண்டிப்பாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது, பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ், யார் பேசுகிறா அப்படிங்கிறது தான் நம்ம ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட். அது யார், ராம். ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னா என்னது, வேர்ப் யூஸ் டு ரிப்போர்ட் ஸ்பீச். என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, செட், டோல்டு, ஆஸ்க்டு. இதுதான் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப். அது யார் அப்படின்னா செட். சரிங்களா. கொட்டேஷன் மார்க் வந்து ஷோஸ் எக்ஸாக்ட் ஸ்போக்கன் வேர்டு. ஸ்போக்கன் வேர்டாக இருந்தது அப்படின்னா அதில் நம்ம டபுள் கொட்டேஷன் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டட் வேர்ட்ஸ், எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் அப்படின்னா என்னது, ஐ ஆம் டயர்ட். ராம் வந்து சொன்னால் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஐ ஆம் டயர்ட் அப்படிங்கிறது என்னது, எக்ஸாக்ட் வேர்ட் ஸ்போக்கன். அந்த ஸ்போக்கனுக்குள்ள வேர்டு தான் ஐ ஆம் டயர்ட் அப்படி. சரியா. இதில் பாருங்கள், ராம் செட் ஐ ஆம் டயர்ட். சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா she. ரிப்போர்ட்டிங் வேர்ப் டோல்டு வச்சுக்கோமா, she told. கொட்டேஷன் மார்க், கமா இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொட்டேஷன் மார்க் இருக்கணும். கொட்டேஷன் மார்க், இந்த கொட்டேஷன் மார்க்கில் என்ன போடலாம், ரிப்போர்ட்டட் வேர்ட்ஸ், அதாவது ஸ்போக்கன் வேர்டு இருக்கணும். அவள் என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ she told I am reading. இங்கே கொட்டேஷன் மார்க். she told I am reading அப்படின்னு சொல்லி வருதா. நெக்ஸ்ட் பாருங்க, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படிலாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னது, இன்டைரக்ட் ஸ்பீச் மீன்ஸ் ரிப்போர்ட்டிங்
what someone said without using their exact words, no quotation mark used. அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்ட்ஸ்னால் இன்டைரக்ட் ஸ்பீச்னால் மறைமுகமாக பேசுகிறது. மறைமுகமாக எப்படி பேசியிருக்கிறாங்க, அதாவது கொட்டேஷன் மார்க் இல்லாமல் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன கொடுத்துருக்காங்க, ஷீ செட் ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது இன்டைரக்டாக நம்ம மாற்றும் போது என்ன போடணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த கொட்டேஷன் மார்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். கொட்டேஷன் மார்க்கை இன்டைரக்டில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கொட்டேஷன் மார்க்கை ஃபஸ்ட்டு நம்ம இது எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஷீ செட், அது அப்படியே கீழே போட்டுக்கோங்க. ஐ எம் டயர்டு அப்படின்னா யார் சொல்கிறா, இவ தான் சொல்கிறா, டைரெக்டாக சொல்கிறா. ஷீ செட் ஐ எம் டயர்டு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ மறைமுகமாக நம்ம வந்து மாற்றணும். அப்போ இதில் கன்ஜக்ஷன் வேர்டு என்ன சேர்க்கலாம், தேட் சேர்க்கலாம். தேட், இந்த ஐ அப்படிங்கிறது என்னவா மாறும், ஷீயா மாறும். ஷீ வாஸ் டயர்ட் அப்படின்னு சொல்லி மாற்றணும். இதில் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கணும், தேட் இருக்கும், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரவி செட் தட் ஹி வாஸ் ஹாப்பி. அப்போது இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அப்போ டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம மாற்றணும்னா எப்படி மாற்றணும், ஃபஸ்ட்டு இந்த ரவி செட் கமா போட்டு நம்ம இன்டைரக்ட்லேருந்து டைரக்டுக்கு நம்ம மாற்றுறோம். ஜஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மாற்றி பார்ப்போமே, எப்படி மாற்றி பார்க்கலாம். ரவி செட், அந்த தேட்டை என்ன பண்ணணும், அடிச்சிடணும். அப்போது ஹீ அப்படிங்கிறது என்ன பண்ணணும், ஐ வாஸ் ஹாப்பி. வாஸ்ல ஐ ஆம் ஹாப்பி. அந்த இடத்துல ஐ ஆம் வாஸ் ஹாப்பி அப்படிங்கிறது ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லி மாற்றணும். அப்போ இங்கே க்ளோஸ் கொட்டேஷன், ஓப்பன் கொட்டேஷன், க்ளோஸ் கொட்டேஷன் போட்டுருணும். நம்ம இதிலேருந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம மாற்றிருக்கோம். இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம மாற்றிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு மாற்றி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரனவுனில் வந்தது அப்படின்னா, டைரக்டில் ப்ரனவுன் வந்ததுன்னா இன்டைரக்டுக்கு நம்ம வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட்டு ஐ வந்தது அப்படின்னா என்னவா மாற்றணும், ஹீ இல்லைன்னா ஷீயாக மாற்றணும். பி வந்ததுன்னா தேயாக மாற்றணும். மை வந்ததுன்னா ஹிஸ் இல்லைன்னா ஹெர்ராக மாற்றணும். சரியா? அதே இது டென்சஸில் ப்ரெசண்ட்டில் வில் வந்தது அப்படின்னா பாஸ்டில் என்னவா மாற்றணும், வுட்டாக மாற்றணும். டைரக்டில் கேன் வந்ததுன்னா என்ன பண்ணணும், குட்டாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைம் சேஞ்சஸ். அதாவது சில டைம்ஸ்னால் கண்டிப்பாக டைம்ஸ் வச்சு சென்டென்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போது அதில் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, டைரக்டில் டுடே அப்படின்னு இருந்ததுன்னா தேட் டே அப்படின்னு சொல்லி இன்டைரக்டில் மாறும். டுமாரோ அப்படின்னா த நெக்ஸ்ட் டேன்னு மாறும். எஸ்டர்டே அப்படின்னா ப்ரீவியஸ் டே அப்படின்னு சொல்லி மாற்றணும். சரிங்களா? அப்போது இதன்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீ செட் ஐ வில் கோ டுமாரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரக்ட் ஸ்பீச். நம்ம இன்டைரக்டில் எப்படி மாற்றணும், ஹீ செட் தட் ஐ அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு, ஹீ இல்லைன்னா ஷீ. இங்கே ஹீ தான் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து என்னவா மாற்றணும், ஹீயாக தான் மாற்றணும். ஹீ வில் கோ அப்படின்னா வில் வந்து என்னவா மாறி இருக்கு, வுட்டாக மாறி இருக்கு. அப்போ வுட் கோ, இந்த கோவா அப்படியே பண்ணணும். டுமாரோ அப்படிங்கிறது என்னவா கொடுத்துருக்காங்க, த நெக்ஸ்ட் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி மாற்றிடணும். he said that he would go the next day அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அப்போது டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம மாற்றும் போது அந்த கொட்டேஷன் போடவே கூடாது. சரிங்களா?
இப்போது டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது டென்சஸில் இருந்தது அப்படின்னா எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்தது அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டில் மாற்றணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருந்ததுன்னா பாஸ்ட் கண்டினியூஸில் மாற்றணும். சிம்பிள் பாஸ்ட் இருந்ததுன்னா வந்து சிம்பிள் பாஸ்ட் இருந்தது அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாற்றணும். வில் ப்ளஸ் ஃப்யூச்சர் அப்படின்னு இருந்ததுன்னா would be ப்ளஸ் இன்ஃபினிட்டிவாக மாற்றணும். இம்பரேட்டிவில் இருந்ததுன்னா இன்ஃபினிட்டிவாக நம்ம மாற்றணும். சரிங்களா? அதே தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்குறேன். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து சென்டென்ஸில் இருந்தது அப்படின்னா எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச். சரிங்களா? இப்போ ப்ரொனவுன்ல டைரக்ட்ல ஐ இருந்தது அப்படின்னா ஹி ஆர் ஷீ போடணும். பி இருந்ததுன்னா தே போடணும். மை அப்படின்னு இருந்ததுன்னா ஹிஸ் ஆர் ஹெர் போடணும். ப்ரொனவுனில் சேஞ்ச் பண்ணும்போது ப்ரொனவுனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி போடணும். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீ செட் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இன்டைரக்டில் மாற்றும் போது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம அந்த கொட்டேஷன்ஸ்லாம் முதல்ல எடுத்துருக்கோம். கொட்டேஷன்ஸ்லாம் எடுத்துட்டோமா? இப்போ ஷீ செட் அதை அப்படியே போட்டுட்டோமா? கன்ஜக்ஷன் வேர்டு என்னது? தேட். இல்லை தேட்டை போட்டுட்டோம். அப்போது ஐ ஆம் ரெடி அப்படிங்கிறத ஐ ஆம் அப்படிங்கிறத ஷீயாக மாற்றணும். ஷீ வாஸ் ரெடி அப்படின்னு சொல்லி மாற்றணும். சரிங்களா? இங்கே ப்ரெசண்ட்டில் இருக்கு. அப்போ இங்கே நம்ம பாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் ஆகும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம் இஸ் ஆர் இருந்தது அப்படின்னா நம்ம எதுவாக மாற்றணும்? வாஸ் இல்லைன்னா வேராக மாற்றணும். வில் இருந்ததுன்னா உட்டாக மாற்றணும். கேன் இருந்ததுன்னா குட்டாக மாற்றணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்குள்ள எக்ஸாம்பிள் பாருங்கள். he said I will comeன்னு போட்டிருக்காங்க. அப்போது டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றணும்? ஃபஸ்ட்டு கொட்டேஷனை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. he said கன்ஜக்ஷன் வேர்டு என்ன போடணும்? that போடணும். ஐ அப்படிங்கிறது என்னது? he போடணும். will வந்து என்னவா மாறுது? உட்டாக மாறுது. ஸோ அந்த கம்மை அப்படியே கீழே இருக்கும். அப்போது he said that he would come அப்படின்னு சொல்லி மாற்றணும். நெக்ஸ்ட் டைம் வேர்ட் சேஞ்ச். டைம் எப்படி மாற்றணும் அப்படின்னா டுடே அப்படிங்கிறது தட் டே அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். டுமாரோ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டே. எஸ்டர்டே அப்படின்னா ப்ரீவியஸ் டே அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ செட் ஐ வில் கோ டுமாரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது ஷீ செட் ஃபஸ்ட்டு கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிக்கோங்க. மாற்றும் போது இப்போது ஷீ செட் தட் ஐ அப்படிங்கிறது ஷீயாக மாறுது. ஷீ. இந்த வில் அப்படிங்கிறது உட்டாக மாறுது. கோ. டுமாரோ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி மாறுது. சரிங்களா? நெக்ஸ்ட் சேஞ்ச் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஃபார் கொஷின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ். அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்பில் கொஷின் இல்லைன்னா கமாண்டாக இருக்கும்போது நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது, அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு என்னவா மாற்றணும்? செட் இல்லைன்னா டோல்டு அப்படின்னு சொல்லி மாற்றுவோம். நெக்ஸ்ட்டு கொஷின் பேட்டர்னில் இருந்தது அப்படின்னா ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லி மாற்றுவோம். ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருந்ததுன்னா என்ன மாற்றணும்? செட் இல்லைன்னா டோல்டு மாற்றணும். கொஷினில் இருந்ததுன்னா ஆஸ்க்டுன்னு மாற்றணும். ஆர்டர் அப்படின்னா என்னென்ன மாற்றணும்? ஆர்டர்ட் அப்படின்னாலும் மாற்றலாம். டோல்டு அப்படின்னாலும் மாற்றலாம். சரிங்களா? ரெக்வஸ்ட்னா ரெக்வஸ்ட்டு தான், ரெக்வஸ்ட்லேயே போட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான கொஷின் பாருங்க. He said I am tired.
வாட் இஸ் த கரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்? இதுக்கான கரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொட்டேஷன் மார்க்கை நம்ம எடுத்துடுறோம். he said, சரியா? he said I அப்படிங்கிறது என்னவா மாறும்? இங்கே கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து கண்டிப்பாக போடணும். that I வந்து என்னவா மாறும்? ஹீயா மாறும். he. I am அப்படிங்கிறது என்னவா மாறும்? was tired. இதில் ஆன்சர் வந்து he said that he was tired. he said that he was tired. அப்போ B தான் ஆன்சர். ஓகே. she said I will come tomorrow. இதில் choose the correct indirect speech. இதில் indirect speech வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. she said I அப்படிங்கிறது she said that போடணும். கன்ஜெக்ஷன் வேர்டு விட்டுறக்கூடாது. கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். I அப்படிங்கிறது ஷீயா மாறும். அப்புறம் she will அப்படிங்கிறது wood-ஆ மாறும். சரியா? come tomorrow அப்படிங்கிறது நம்ம என்னவா பார்த்துருக்கோம்? டுமாரோ that நெக்ஸ்ட் டேன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டே. சரியா? அப்போ she said that she would come there ஆயிடுச்சு. ஓகேங்களா? come next day. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்ப்போமா? இந்த ஆன்சர் என்ன? ஏ தான் ஆன்சர். இது ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் Ravi said I like cricket. Choose the correct indirect speech. அப்போ Ravi said, அப்போ என்ன பண்ணணும்? Ravi ஃபஸ்ட்டு கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. Ravi said I அப்படிங்கிறது என்னது? said that. இது போட்டுக்கோங்க. கன்ஜெக்ஷன் வேர்டு போடுங்க. I அப்படிங்கிறது என்னது? ஹீயா மாறுது. லைக் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. அப்போ இங்கே வரும்போது என்னவா மாறும்? பாஸ்டில் மாறும். அப்போ லைக் cricket. Ravi said that he liked cricket. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து Ravi said that he liked cricket. அப்போ ஏதான் ஆன்சர். சரியா? that teacher said open your books. அதாவது இது வந்து கமாண்டில் வந்திருக்கு. கமாண்டில் வந்திருக்கு. அப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? கமாண்டில் நம்ம பார்த்தோம். கமாண்ட் வந்தது அப்படின்னா ஓப்பன் த புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமாண்டில் வந்தது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்னா என்ன பண்ணணும்? செட் இல்லைன்னா டோல்டு பண்ணணும். அதை யூஸ் பண்ணி நம்ம போடுவோமா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கொட்டேஷன் மார்க்கை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். that teacher said அப்படிங்கிறது என்னவா மாறும்? ஆஸ்க்டுன்னு போடலாமா இல்லை டோல்டுன்னு போடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் the teacher said open your books. இதில் ஆன்சர் வந்து the teacher told them to open their books. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் he said I can solve this problem. இதுக்கான ஆன்சர் வந்து B. he said that he could solve that problem. இங்கே this வந்திருக்கனால இங்கே thatன்னு மாறும். இது வரைக்கும் நடத்துனதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டுக்குள்ள கிராமர் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.